கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். போன வாரம் என்ன பார்த்தோம்? நான் அவருடைய ஜனம் அல்ல. ஸோ ஏன் ஜனம் அல்ல? நாம் அவருடைய பிள்ளைகளாக, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யார் நம்மை பெற்றெடுத்தார்? கிறிஸ்து. ஸோ இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவின் கர்ப்பத்தின் பிறப்புகளா இருக்கிறோம். யாரா இருக்கோம்? இயேசு கிறிஸ்துவின் கர்ப்பத்தின் பிறப்புகளா தான் இந்த நாள்ல நம்ம இருக்கோம். ஸோ எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவின் கர்ப்ப பிறப்பா இருக்கலாம்? ஒரு ஆண் பிள்ளை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நாம் யாருடைய கர்ப்ப பிறப்பு தான்? ஏன்னா இவங்க சொல்ற மாதிரி பிறக்கல, ரத்தத்தின் வழியாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாய் வந்த அந்த கர்ப்பத்தின் கனிகளாய், இயேசு கிறிஸ்துவின் கர்ப்பத்தின் கனிகளாய் இந்த நாள்ல நம்ம இருக்கிறோம். ஆமென். மீண்டும் நாம போன வாரம் பார்த்த 2-3 வசனங்களை பார்த்துட்டு இந்த வாரம் வரலாம். ஏசாயா 48:19. அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். எப்படி இருக்குங்களாமா? மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அணுக்களத்தனையாகவும் இருக்கும்னு யார் வாக்குத்தத்தம் பண்ணது? பிதா கிறிஸ்துவுக்காக வாக்குத்தத்தம் பண்ணது. ஸோ நீங்கள் யாருடைய கர்ப்ப பிறப்பு? இயேசு கிறிஸ்துவினுடைய கர்ப்ப பிறப்புகளா இந்த நாட்கள்ல இருக்கீங்க. ஸோ எபிரேயர் 10:19-20. நாம் எப்படியாய் இயேசு கிறிஸ்துவின் கர்ப்பத்தின் வழியாய் பிறந்தோம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறதென்று. எப்படி ஆயிடுச்சா? அவருடைய இரத்தத்தின் வழியாய் நமக்கு தைரியம் உண்டாயிற்று. ஸோ இப்போ யாருக்கு தைரியம் வேணும்? திரையின் வழியாய் அவர் போக வேண்டியதா இருந்துச்சு. ரத்தம் யாருக்கு தான் தேவைப்பட்டுச்சு? மனிதர்களாகிய நமக்கு தான் தேவைப்பட்டுச்சு. பிதாவுக்கு எந்த நேரத்திலையும் கிறிஸ்துவின் ரத்தம் தேவைப்படவே இல்லை. ஆனா மனிதன் என்ன ஆயிட்டான்? பிதாவோட அன்பிலிருந்து பிரிஞ்சு, அவர் அடிக்கிறவர், அவர் நம்மளை கொலை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இவன் தான் என்ன பண்ணாரு? பலிகளை செலுத்தி இவன் திருப்தி அடைந்தான். ஆனா கொஞ்ச நேரம் திருப்தி அடைவாங்க, திருப்பி என்ன பண்ணிடுவாங்க? குற்ற மனசாட்சி நீங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. திருப்பி என்ன ஆகும்? பலி இப்படியே இவங்க திருப்பி 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 பலி செலுத்தி கொண்டே இருந்தாங்க. ஆனா அவங்க எங்கேயுமே என்ன ஆகல? அந்த திருப்தின்ற மனநிலைக்கு, நான் குற்றமற்றவன்ற மனநிலைக்கு அவர்கள் வரவே இல்லை. ஸோ அப்பொழுதுதான் தேவன் அதற்கான ஒரு தீர்வாய் தம் குமாரனை அனுப்புகிறார். இந்த மக்கள் எப்படியாகுது? என் பிள்ளை, என் ஜனம், இவர்கள் என் ஜனம். ஆனா யாரை கேட்டுருச்சு? எனக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டுருச்சு. நான் பிள்ளையை போல பார்த்து கொண்டிருந்தேன், கண்ணின் மணி போல பார்த்து கொண்டிருந்தேன். ஆனா இவங்க என்ன, யார் வேணும்னு கேட்டாங்க? ராஜா வேணும். அவங்க கேட்டாங்க தான், ராஜா வேணும்னு கேட்டு கூட அவர் என்ன பண்ணல? தரமாட்டேன்னு சொல்ல அவர் அதுக்கும் என்ன பண்ணாரு? தந்தார். ஸோ எல்லாவற்றையும் அறிந்தவர் மீண்டும் தன்னுடைய பிள்ளைகளாக நம்மை பெற்றெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். எப்படி அப்போஸ்தலர் 17:26 படிச்சோம்? ஒரே இரத்தத்தினாலே. யாருடைய இரத்தத்தினாலே? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் எல்லாரையும் தோன்ற பண்ணினவர் நம்முடனே கூட இருக்கிறார். நமக்கு எல்லைகளையும் அவர் தான் என்ன பண்ணாரா? வகுத்து வைத்திருக்கிறார். சரி, எப்படி அவர் அந்த மாம்ச சீலையின் வழியாக, அந்த மாம்ச திரைச்சீலையை கிழித்து, எதற்காக கிழித்தார் அப்படின்றத இந்த நாள்ல பார்ப்போம். ஏன் கிறிஸ்து அந்த மாம்சத்தின் திரை வழியாய் வர வேண்டியதாய் இருந்தது? ஏன் இத்தனை நாள் அந்த திரை வழியா யாரும் என்ன பண்ணல? பிரவேசிக்கல. அந்த திரை என்ன பண்ணப்பட்டிருந்துச்சு? மூடப்பட்டிருந்துச்சு. அப்படி மூடப்பட்டிருந்த திரையை கிறிஸ்து எதற்காக திறந்தார்? பார்ப்போமா? எபிரேயர் 10:19 மீண்டும் வாசிங்களேன். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறதென்று. ஆமென். புதிதும் ஜீவனுமுள்ள மார்க்கம். சொல்லுங்களேன், புதிதும் ஜீவனுள்ள மார்க்கம். அப்ப பழையதும் ஜீவனற்ற மார்க்கம் ஒன்று இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்குது? பழையதும் ஜீவனமற்ற மார்க்கம். போவாங்க, செய்வாங்க, திருப்பியும் வருவாங்க, ஐயோ எனக்கு என்னமோ ஆயிடுச்சேன்ட்டு திருப்பியும் போவாங்க,
செய்வாங்க. ஸோ அது பழையது, அங்க என்ன இல்லை, ஜீவனே இல்லை. ஜீவன் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், நமக்கு லைஃப் இருக்கு. லைஃப் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும், க்ரோன் ஆகும், வளருவோம். ஆனா இங்க என்ன நடக்கல, செத்ததா இருந்ததுனால அங்க திருப்பி திருப்பி அதையே செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களே ஒழிய அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணவே இல்லை, அவங்க போகவே இல்லை. அப்போ அடுத்த கட்டத்துக்கு அந்த குற்ற மனசாட்சி நீங்கி இருந்துச்சுன்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க. அது அப்போ அது என்ன மார்க்கமா இருந்திருக்கு, பழையதும் அது ஜீவனுள்ள மார்க்கமா இருந்திருக்கும். ஆனா அது பழையது, அது ஜீவன் இல்லாததுனால தே கண்டினியூஸ்லி என்ன பண்ணிட்டே இருந்தாங்க, ரிப்பீட்டடா அதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு வளரல. குழந்தைங்க இருக்கு, இப்போ எல்கேஜியில் நம்ம என்ன பண்றோம், ஸ்கூல்ல சேர்க்கிறோம். எல்கேஜியில் சேர்த்தா அவங்க அடுத்த ஸ்டேஜ் வளர்ந்துருவாங்க. அப்போ ஏன்னா அந்த குழந்தைகிட்ட என்ன இருக்கு, ஜீவன் இருக்கு, கற்றுக்கொடு வேண்டிய ஆற்றல் இருக்கு. அப்போ அடுத்த ஆற்றலுக்கு அது என்ன பண்ணிடுது, ஆட்டோமேட்டிக்கா போய் யூகேஜி, எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டுன்னு தே ஆர் க்ரோயிங் அப். ஆனா இதுவே அந்த குழந்தை வளரல, எல்கேஜிலேயே இருக்குது, என்ன பண்ணிட்டே இருக்கு, எல்கேஜிலேயே படிச்சுட்டு இருக்குதுன்னா அது என்ன இல்லை, அது குழந்தை இல்லை, அது டால் தான். அது அங்கேயே ஒரு பொம்மை மாதிரி வளராம உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னா அது என்னது, அது டால். அப்ப அதுக்கு என்ன இல்லை, ஜீவன் இல்லை. உங்களுக்கு புரியுதா? அப்போ பழையதில் என்ன இல்லை, ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லாததுனால அவங்க குற்ற மனசாட்சி அவர்களை கொன்று கொண்டே இருந்தது. ஆனா புதியதும் ஜீவனும் உள்ள மார்க்கத்திற்குள் நம்மை அனுப்புவதற்காக அவர் தன்னுடைய திரையின் வழியாக, மாம்சத்தின் திரையின் வழியாய் அதை கிழித்து எறிந்தார். எப்படி இந்த திரைச்சேலை உருவாக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் 26வது அதிகாரம் 31 33 வரையும் ஜஸ்ட் நான் சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. அது எப்படி செய்யப்பட்டுச்சு, இளநூலாலும் ரத்தாம்பர நூலாங்களும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் அந்த திரைச்சீலைகள் என்ன பண்ணப்பட்டுச்சு. அப்புறம் அதுல என்னது விசித்திரமான வேலைகளால் செய்யப்பட்ட கேருபீன்களும் அந்த திரைச்சீலையில் இருந்துச்சாம். ஸோ விசித்திர வேலைன்னு என்னது, அந்த எம்ப்ராய்டர்ட் ஒர்க், எப்படி எங்க போட்டு எந்த நூலை எங்க விட்டு எடுத்தாங்கன்னே தெரியாதபடிக்கு அந்த எம்ப்ராய்டர்ட் ஒர்க் போட்ட அழகான ஒரு திரைச்சீலை. அது எப்படியா, இளநூலும் ரத்தாம்பர நூலும் தெரிந்த மெல்லிய பஞ்சுனால செஞ்சு தொங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய கம்பிகள் இது பண்ணிருக்கு, பொன் தகட்டால் மூடி எல்லாத்தையும் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, தொங்க விடப்பட்டிருக்கு. அந்த சீலை மெயினா எதுக்கு, அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும்படிக்கு, என்னதுக்கும், பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஒரு பிரிவை உண்டாக்கும்படியாக அந்த திரைச்சீலை ஏற்படுத்தப்பட்டதா இருந்துச்சு. ஸோ அந்த நாட்கள்ல மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள வர்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை, எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நினைச்சவங்களாம் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆனா நினைச்சவங்க போக முடியாது, விரும்பியவங்க போயிருக்கலாம். விரும்பியவங்க என்ன பண்ணாங்க, போகவும் செஞ்சாங்க. ஆனா ஐயோ போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அது பயந்து நின்னவங்க அது என்ன பண்ணல, போகல. ஆனா விரும்பினவங்க என்ன பண்ணாங்க, போனாங்க. அதுக்கு நிறைய சாட்சி இருக்கு, சொல்றேன். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலமும், எதற்கு, பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிவினை உண்டாக்கும்படிக்குதான் எது வந்துச்சு, அந்த திரைச்சீலை போடப்பட்டுச்சு. ஆனா கிறிஸ்து அந்த திரைச்சீலையை கிழித்து எறிந்தார். மத்தேயு 27வது அதிகாரம் 51வது வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. எப்படி கிழிஞ்சிச்சுங்க, மேலிருந்து கீழாக. ஏன் மேல இருந்து கீழே பிறந்துச்சு, நம்ம ஆளுங்க அதுலயே என்ன பண்ணிடுவாங்க, ட்விஸ்ட் வச்சுடுவாங்க, அதுவா கிளியிலையா, யாரோ கீழே இருந்து கிழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் எங்க இருந்து கிழிஞ்சிச்சு, மேலிருந்து கீழாக கிழிந்தது. ஸோ நம்மளுடைய சுய முயற்சினால, நம்மளுடைய சுய முயற்சியினால எதையும் நம்மளால சாதிக்க முடியாது. ஸோ நியாயப்பிரமாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு, நிலுவையில இருந்துச்சு. ஒருத்தரால் என்ன பண்ண முடியல, அதை நிறைவேற்றவே முடியல. அதனால சுய முயற்சி, நியாயப்பிரமாணம் எப்பவுமே என்னவாதான் இருந்துச்சு, ஃபெயிலியராகவே இருந்துச்சு. அந்த ஃபெயிலியர் என்ன பண்ணிட்டே இருந்துச்சுன்னா, அந்த மனிதனை எப்பொழுதும் அடிமைப்படுத்தி வைத்து அவன் குற்ற மனசாட்சிக்குள்ளேயே இருந்தான். அந்த குற்ற மனசாட்சி நீங்குவதற்காக உங்க சுயத்தினால நீங்க என்ன பண்ண முடியாது, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிதான் குமாரனாகிய கிறிஸ்து வந்தார்.
கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு, திரைச்சீலையை கிழித்தார். இங்க 2 விஷயம் நடக்குது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலும் நடந்துச்சு, அதே சமயம் பிதாவினுடைய அந்த அன்பின் அந்யோன்ய ஐக்கியத்திற்குள்ளும் நம்மை அழைத்து சென்றார். சோ நினைச்சவங்க இப்ப என்ன ஆயிடுச்சு, நாம் கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் கிட்டி சேர்றதற்கான பலன் நமக்கு கிடைச்சிச்சு. எதன் மூலியமாய்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மூலமா. சோ திரைச்சலை எங்கிருந்து கிழிஞ்சிச்சு? மேலிருந்து கீழாக கிழிந்தது. எதற்கு அடையாளமாக? உங்க சுய முயற்சி எல்லாம் ஃபெயிலியர் தான். நீங்க உங்களால தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு முடியாதுதான். ஆனா எது முடியும்? என் மூலமாக, என் திரைச்சீலைவாக, என் மாம்சத்தின் திரை வழியாக நீங்க உள்ள போகும் பொழுது அது உங்களுக்கு லகுவா இருக்கும்னு சொல்லி அங்கே ஒரு காரியம் நடைபெறுது. சோ சிலுவையில் நியாயப்பிரமாணம் எப்படி இருந்துச்சு? நியாயப்பிரமாணம் நிலுவையில் இருந்துச்சு. ஆனா சிலுவையில் அவர் என்ன பண்ணிட்டாரு? நியாயப்பிரமாணத்து நிறைவேறுதலா இருந்து நிலுவையில் இருந்த நியாயப்பிரமாணங்களையும் பேலன்ஸ் ஷீட்டா கிளியர் பண்ணி கம்ப்ளீட்டட், நோ அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லி நமக்காக அவர் சிலுவையில எல்லாவற்றையும் நிறைவாய் ஒரு பிசகு கூட இல்லாம அதை நிறைவேற்றி முடித்தார். ஆமென். நீங்க யாரு? கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாய் நீங்க எப்படி அவருடைய கர்ப்ப பிறப்பா இருக்கிறீங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய வசனம் தான் படிக்க போறோம். ஆனா அந்த வசனம் உங்களுக்குள் வேலை செய்ய விட்டு கொடுங்கள். எபிரேயர் 9வது அதிகாரம் 1லிருந்து அப்படியே லைனா படிக்கலாம். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதுமாய் இருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அப்ப இங்க என்ன இருந்திருக்கு? 2 கூடாரம் இருந்திருக்கு. 2ஆம் கூடாரம், 1ஆம் கூடாரம். சோ 1ஆம் கூடாரத்துல குத்துவிளக்கு, மேஜை எல்லாமே இருந்திருக்கு. 2ஆம் கூடாரத்துல என்னெல்லாம் இருந்துச்சு? அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்களும் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது நேரம் இல்லை. இப்போ டைரக்டா நம்மளும் போயிடுவோம். இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு 1ஆம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? 1ஆவது கூடாரத்துக்கு யாருக்கு? அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க? நித்தமும் பிரவேசிப்பாங்க. எதுக்கு பிரவேசிப்பாங்க? அந்த குத்து விளக்கை எரிய வைக்கணும், அந்த சமூகத்தை அப்பத்தை என்ன பண்ணணும்? மாற்றி வைக்கணும். இந்த மாதிரி அந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்கும் இது பண்றதுக்கும் என்ன பண்ணுவாங்க? போவாங்க. ஆனா வருஷத்துல ஒரு தடவை தான் யார் உள்ள போவா? எந்த ஆசாரியன்? பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம் போவான். இந்த ஒரு முறை பிரதான ஆசாரியன் போகும்போதுதான் இந்த ஆசாரியர்களுக்கு லீவு. 365 நாள்ல அந்த ஒரு நாள் யாருக்கு லீவு? மற்ற ஆசாரியர்களுக்கு லீவ். அப்பாடா, இன்னைக்கு நம்ம லீவுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனாலும் அவன் லீவா எடுக்க முடியாது. ஏன்னா இது இந்த வருடத்திற்கு ஒரு முறை செய்யப்படுற அந்த பிரதான ஆசாரியர் உள்ள போறது வந்து யாருக்காகவும் தான் போறாரு? இந்த ஆசாரியர்களுக்காகவும் தான் போறாங்க. அப்ப அங்க யாருதான் இருக்கணும்? இவங்களும் தான் இருக்கணும். எப்படி பண்ணாங்க? ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி எடுத்து ஆட்டுக்குட்டி மேல தலையில கைய வச்சு யாருக்கு அவர் கிளென்ஸ் ஆயிக்கணும்? இந்த ஆசாரியன் பிரதான ஆசாரியன் அவர் குற்றமற்றவரா இருக்கணும்னு பார்க்கணும். ஏன்னா அவர் உள்ள போயிட்டு அவர் என்ன ஆகணும்? ரிட்டர்ன் வரணும். அவர் ரிட்டர்ன் வர, ஏன்னா யாரும் உள்ள போக முடியாது. அதுக்காக எப்படி அவங்களை அனுப்பிச்சுடுவாங்க தெரியுமா? இடுப்புல கைத்த கட்டி. அதனாலதான் ஒரு ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தொங்கும். மாதுளம் குலைகள் மணி. அது ஏன் தொங்க விட்டாருன்னா அவர் போனா சலக்கு சலக்குன்னு சத்தம் கேட்கும். அப்ப சத்தம் கேட்கல, ஆள் என்னமோ ஆயிட்டாருன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கயிறை வச்சு அவர் உள்ள இருந்து இழுக்கிறக்காங்க. சோ இந்த பிரதான ஆசாரிய முறை எதனால் எழுதப்பட்டது? கரங்களால் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனுடைய
திட்டத்திலிருந்து இவர்கள் அதை கேட்கும்போது தேவன் அவர்களுக்கு என்று என்ன பண்ணாரு, இந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தார். ஆலயம் கட்டணும்னு ஆண்டவரா கேட்டாரு, இவங்க தான் கேட்டாங்க. ஆனா உடன்படிக்கை பெட்டின்னு ஒண்ணு செய்ய சொன்னாரு. அப்புறம் அதை வைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் நீங்க வைக்கணும்னு சொல்லி அவர் தான் அதுக்கான திட்டங்களை என்ன பண்ணாரு, கொடுத்தார். ஸோ அந்த திட்டங்கள் கொடுப்பதற்கு ஒரு என்ன இருந்துச்சு, ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்னது, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு முன்னாடி என்னது, வெளிப்பிரகாரம். வெளிப்பிரகாரத்துல எல்லாரும் என்ன பண்ணலாம், நிக்கலாம், ஆர்ப்பரிக்கலாம். இந்த துதியெல்லாம் செய்யறதெல்லாம் எங்கதான், உண்மைக்கு வெளிப்பிரகாரம் தான். ஆராதனை எங்கதான், வெளிப்பிரகாரம் தான். அடுத்தது என்னது, பரிசுத்த ஸ்தலத்துல நீங்க அவரோடு பேசலாம். அப்பா நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், போதுமானவர். அந்த இடத்துல சப்போஸ் நீங்க அவரோட சத்தத்தை கேட்கலாம். இப்படியாக இப்படி செய்ய அப்படி செய்யணும் உங்களுக்கு உணர்த்துதல் வரலாம். ஆனா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறது அவர் மாத்திரம் பேசுகிற ஸ்தலம். ஸோ அந்த ஸ்தலத்துக்கு நம்ம போய் உட்கார்ந்தோம்னா அவர் நம்மோடு கூட பேசுவார். வி வில் பி ஸ்டன்ட். அந்த சைலன்ஸ் மோடு ரொம்ப நமக்கு அவசியமா இருக்கு. இன்னைக்கு ஆர்ப்பரிக்கிற வர்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு, அது நல்லதுதான், தவறே இல்லை. ஆனா அதை தாண்டி நம்ம எங்க போயிடணும், அப்பா பேசும் நான் கேட்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துல போய் நீங்க உங்க தனிமையான ஜபங்கள்ல உட்கார்ந்து பழகிட்டீங்கன்னா நீங்க தான் யாரு, வெற்றியாளர்கள். கிறிஸ்துவை யார் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்க தனிமையில அவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து அவர் சத்தத்தை ரெஸ்ட்ல இருக்கும்போது யூ கேன் ரிசீவ் இட்னா நம்ம தான் யாரு, சக்சஸ். ஸோ அந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாத்தையும் கூப்பிடுறேன். ஆனா இந்த நிலைக்கு, இந்த முதலாம் அன்னைக்கு இருந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அன்னைக்கு கடந்து போன சிலர் இருக்கிறாங்க. தடை இருந்துச்சுதான், ஆனா அதை தாண்டி போன சிலர் இருக்கிறாங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணப்படாம இருப்பாங்க. ஸோ அந்த தேவ பிரசனம் அந்த முதலாம் கூடாரத்துல, அந்த பரிசுத்த கூடாரத்துக்குள்ள இருந்தது என்னது, தேவனுடைய பிரசன்னம். அந்த பிரசனத்துக்குள்ள இவங்களால என்ன பண்ண முடியல, போக கூடாது இருந்தது. ஆனா சிலர் தங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தினால அதுக்குள்ள என்ன பண்ணாங்க, போனாங்க. அப்படி போன முதல் நபர் தான் யாரு, ஏனோக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமற் போனான், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அவர் எப்படி போயிட்டாராம், அந்த பிரசனத்துக்குள்ள போனவரு அந்த பிரசனத்திலிருந்து திருப்பி ரிட்டர்ன் வராத அளவுக்கு அவர் உள்ள போயிட்டார். எப்பா இனி நீ உன்னை அனுப்புன ஆபத்து வேண்டாப்பா, நீ என் கூடயே இருந்துருன்னு ஆண்டவர் அப்படியே கூட்டிட்டு போயிட்டார். ஸோ சாவாமைய அன்னைக்கே ஜெயித்தவர் அவர், சாகல, உண்மைக்கே அவர் சாகல. அப்போ ஏனோக்குக்கு அந்த வாழ்க்கை இருக்குன்னா உங்களுக்கும் எனக்கும் அது இருக்காதா? ஏன் இந்த கேள்வி யாருக்குமே வரமாட்டேனுது? ஐயோ சாவாமை கள்ள தீர்க்க தரிசனம், சாவாமை பொய்யான உபதேசம்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அவர்களுக்கெல்லாம் ஒரே கேள்விதான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமற் போயிட்டார்ல, காணப்படாமற் போயிட்டாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம், சாவ ஜெயிச்சிட்டாருங்க. எப்போ, முன்னாடியே ஒருத்தர் சாவ ஜெயிச்சு எங்க பண்ணிட்டாரு, தேவ பிரசன்னத்துக்குள்ள போயிட்டாரு. அப்ப அப்படி போன அவரால் உங்களால போக முடியுமா, முடியாதா? போக முடியும். எபிரேயர் 9:7 இருந்து படிங்களேன். இரண்டாம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோட பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். அப்போ புதிய ஜீவனுள்ள மார்க்கத்திற்குள்ள பிரவேசிப்பதற்கு என்ன இல்லையா, வெளிப்படவில்லை அப்படின்றது யார சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ முதல் கூடாரம் இருக்கிற வரையும் எதற்குள்ள போக முடியாது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அந்த இரண்டாம் கூடாரத்திற்குள்ள போக முடியாதுன்றத தெளிவா இன்னைக்கு யார் சொல்லிட்டு இருக்கிறாரா, பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதாக கூறுறாங்க. அப்போ அன்னைக்கு முதலாம் கூடாரம் இருந்துச்சு, அதுக்கு நடுவில் என்ன இருந்துச்சு, தெரியாது. இப்ப இந்த வீடு இருக்கு, இந்த வீடை நம்ம என்னவா மாத்திருக்கோம், கிச்சனு பெட்ரூம்னு மாத்திருக்கோம். இந்த ரூமும் அந்த ரூமும் ஒன்னாகணும். அப்ப நான் என்ன பண்ணணும், இப்போ செவரை இடிக்கணும். ஸோ இங்க யாருக்கும் வித்தியாசம் வேண்டான்னு கிறிஸ்து என்ன வந்தாரு, எதற்காக வந்தார், செவரு நடுவில் இருக்கிற அந்த நடுச்சுவரை தகர்க்க வந்தார். நடுச்சுவர் என்ன பண்ணிட்டாரு, கம்ப்ளீட்டா
கிழிச்சிட்டாரு. எப்படி கிழிச்சாரு? தன் கைகளால கிழிக்கல, தன் ரத்தத்தை சிந்தி அந்த மாம்சத்தின் திரைச்சீலை வழியாய் அதை என்ன பண்ணாரு? கிழிச்சு அவர் முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? தைரியமாய் நம்ம உள்ள போறதுக்கு அவர் கிருபை செஞ்சார். எப்படி போயிட்டு இருந்தாங்க? இவ்வளவு நாளும் பயத்தோடு போனாங்க. சங்கிலியை கட்டி விட்டு ரத்தத்தை முன்னாடி எடுத்துக்கிட்டு பயத்துல போயிட்டு இருந்தாங்க. அப்படி பயத்துல போயிட்டு இருந்தவங்களுக்கு நீயும் பயப்படாத, ஆண்டவர் உன்னை அடிக்க மாட்டாரு, அவரோட அன்புக்கு பாத்திரனா தான் நீ இருக்க. இவங்களுக்கு ஏன் பயம் இருந்துச்சு சொல்லுங்க? ஏன் இந்த மக்கள் ஆசாரியனுடைய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு ஏன் பயந்துட்டு இருந்தாங்க? பிதா நம்மள அடிச்சிருவோம், நம்ம சுத்தமா இல்லைன்னா, நம்ம இப்படி இல்லைன்னா அவர் என்ன பண்ணிடுவாரு? நம்மள காயப்படுத்திடுவாரு, அவர் நம்மை கொன்று போட்டுடுவாரு அப்படின்ற பயத்திலேயே என்ன பண்றாங்க? உள்ள போறாங்க. அப்ப இவங்க எப்படிதான் போயிருப்பாரு? பிரதான ஆசாரியன் எத்தனை பலி செலுத்தியிருப்பாங்க, எத்தனை பேர்த்தோட ஆட்டை கொண்டு வந்து அடிச்சிருப்பாங்க. அப்ப ஆட்டின் பலி செலுத்தியிருக்கும், காளையோட ரத்தம் இவங்களுக்கு பேசி இருக்கும்னா இவங்க எப்படி போயிருக்கணும்? தைரியமா போயிருக்கணும். நான் போயிட்டு உள்ள வந்துருவேன் போங்கன்னு சொல்லி ஒரு சாலங்கையெல்லாம் கட்டி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா அவர் எப்படி போறாரு? நடுக்கத்துடன் தான் ஒவ்வொரு முறையும் உள்ள போயிட்டு வெளியில வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் போகாதபடிக்கு நம்ம எப்பெல்லாம் விரும்புகிறோமோ அப்பாவோடு பேசுவதற்கு, அப்பாவோடு தைரியமாய் உறவாடுவதற்கான ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் யாரு? நம்மளுடைய குமாரன், மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 9:11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக. எப்படிங்களா? பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக. எபிரேயர் 9:8 என்ன சொல்லுச்சு? அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை. ஸோ முதலாம் கூடாரம் நின்றுச்சுன்னா அதுவரை எது வெளிப்படல? பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்கிற புதிய மார்க்கம் வெளிப்படல. ஆனா இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை திரையை கிழித்து நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஸோ எப்படி தந்தாரு? 9:11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினாலே செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக. சொல்லுங்களேன், அது எப்படிப்பட்ட கூடாரமாமா? பெரிதும் உத்தமமான கூடாரம். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, பட் நவ். நம்ம இத்தனை நாள் கையினால் செய்யப்பட்ட, ஒவ்வொரு டைமும் நம்ம போய் பயத்தோட செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இப்பொழுது கிறிஸ்து, பட் நவ், கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். எதை உண்டு பண்ணினாரா? நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் அது எப்படி உண்டானது? பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக உண்டாயிற்று. அது எப்படி அவர் உண்டாக்கின அந்த கூடாரம்? அது எனக்கு எதை கொடுத்தது? நித்திய மீட்பை உண்டு பண்ணினது. அது வெள்ளாட்டுக்கடாவோ இளங்காளையின் ரத்தமோ எதுவும் கொண்டு வராத ஒரு நித்திய மீட்பை எனக்கு அவருடைய ரத்தத்தின் வழியாக தந்தது. ஸோ இது ரீல் இல்ல, இது ரியலு. இது டூப் இல்ல, இது என்னது? ஒரிஜினலு. இது கதையல்ல, இது நிஜம். இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்ததெல்லாம் என்னது? கதை. ஒவ்வொரு டைமும் ரத்தத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு ஐயோ இந்த பாவம் செஞ்சுட்டோமே, நாளைக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு கவலை பண்ணிட்டு திருப்பி அவங்க குற்றமான சாட்சி நீங்க தான் என்ன பண்றாங்க? ரத்தத்தை செலுத்துவாங்க. ஆனா ரத்தத்தை செலுத்திட்டு திருப்பி வந்து குற்றமான சாட்சி அவர்களை 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? திருப்பியும் ஸ்வைங்னு
திருப்பி பேட்டரி டவுன் ஆகி ஒவ்வொரு டைம் வரும்போது நடுக்கத்திலே வருவாங்க. ஆனால் இவர் ஒரே தரம் நமக்காக பலியிடப்பட்டு நமக்கு நித்திய மீட்பை என்ன பண்ணினாரு? சுதந்தரித்து கொடுத்தார். ஆமென். ஸோ இது ரீல் இல்லாது ரியலு. ஸோ எதை நமக்கு மீட்டெடுத்து கொடுத்தார்? எப்படி மீட்டெடுத்து கொடுத்தார்? கொலோசியர் 2:14-15. என்னன்னா, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். உங்களுக்காக எத்தனை வேலை பார்த்துருக்காரு பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில பிசாசு ரகசியமா என்னது சைலண்டா வேலை பார்க்கறான் அப்படின்னு. அது பொய். கவனிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில பிசாசு ரகசியமா வேலை பார்த்துட்டு இருக்கான், அவன் வார்ஃபேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது என்ன? பொய். அது நிஜம் அல்ல. பிசாசுகிட்ட போராடுங்க அப்படின்னு சொல்றது பொய். அது பொய். ஆமென் சொல்றீங்களா? அப்புறம் ஏன்னு சொல்றேன், ஏன்னா சிலுவையில் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவன் எழுதின கையெழுத்தெல்லாம் அது என்ன கையெழுத்து? உங்களுக்கு எதிராக ஒரு பிளான் போடுறான்ல, அந்த பிளான் எல்லாம் அவர் அங்கேயே என்ன பண்ணிட்டாரு? கொலைச்சிட்டார். கொலைச்சது மாத்திரம் இல்லை, அடுத்தது என்ன பண்றாரு? அது நடுவுல இராதபடிக்கு, உங்ககிட்ட சேராதபடிக்கு அவர் ஆணி அடிச்சிட்டார். அடுத்தது எல்லா துரைக்கணங்க அவன் வச்சிருந்த அவனோட ஆர்மி, உங்களுக்கு எதிரடையா வச்சிருந்த எல்லா அத்தாரிட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? உறிஞ்சிட்டாரு. உறிஞ்சு வெளியரங்க கோலமாக்கிட்டாரு. அவன் வெளியில வந்துட்டு அவனுக்குன்னு சீக்ரெட்டான பிளேஸ் இப்போ இல்ல. அதுதான் உண்மை. அவன் என்ன ஆயிட்டான்? வெளியரங்க கோலமாயிட்டான். அவன் ரகசியமா செயல்பட முடியாது. அது நீங்க நம்பிட்டு இருக்கிற வரையும் அது ரகசியமா இருக்கிற மாதிரியே இருக்கும். அவனுக்கு ரகசிய பிளேஸ்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா சிலுவையில் அவர் என்ன பண்ணிட்டாரு? வெளியரங்க கோலமாக்கிட்டாரு. அவனோட அத்தாரிட்டி அவன் ஒரு மறைவான இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு என்ன இருக்கு? சேனை இருக்கு. அதுக்கு வேற பேரு, ஒன்னொன்னுக்கு ஒரு பேரை கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அது அங்க இங்க செயல்படுது, இந்த ஊர்ல அந்த இது செயல்படுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? வேண்டாத பேரு கொடுத்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன கிடையாது? வெளியரங்க கோலம் ஆக்கிட்டார். எப்பவே? சிலுவையிலேயே ஆக்கிட்டார். அதுக்கப்புறம் நீங்க என்ன உட்காந்துட்டு நீங்க யுத்தம் பண்றது? நீங்க யுத்தம் பண்ண தேவையில்லை. என்னதான் பண்ணணும்? ஜெயத்தோடு ஆர்ப்பரிக்க வேண்டும். என் தேவன் சிலுவையிலே எனக்காக வெற்றி சிறந்தார். எனக்கு எதிரடையாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துக்களையும் குலைத்து சிலுவையிலே ஆணி அடித்து எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் தோல் உரித்து வெளியரங்க கோலமாக்கி, வெளியரங்கனா என்னது? அம்மனமாக்கிட்டாருங்க. அவனை ஒண்ணுமே இல்லாம அவன் என்ன பண்ணிட்டாரு? அந்தரங்க கோலமாக்கிட்டாரா. அவனுக்குன்னு ஒரு மறைவிடம் கிடையாது, அவனுக்கென்று ஒரு உறைவிடம் கிடையாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற வரையும் அவனுக்கு மறைவிடம் ஒரு உறைவிடமும் நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அவன் வேற ஒரு இதெல்லா செயல்படுறான்னா செயல்படுறான். ஆனா உங்களுக்கு எதிரடையாய் அவன் பிளான் போட முடியாது. உங்களுக்கு எதிராக அவன் சைலண்டா வேலை செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு சீக்ரெட் பிளேஸ் கிடையவே கிடையாது. ஆமென். ஸோ இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணு. ஐயோ, பிசாசு எங்க வாழ்க்கையில அப்படி பண்ணிட்டானோ, பிசாசு இப்படி பண்ணிடுவானோ, அப்படி பண்ணிடுவானோன்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு தான் மறைவிடம் இருக்கு. நீங்க தான் கிறிஸ்துவுக்குள்ள உன்னதமானவர், மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறார். உங்களுக்கு தான் மறைவு, உங்களுக்கு தான் நிழல். அவனுக்கு மறைவு கிடையாது, அவனுக்கு நிழல் கிடையாது. சிலுவையிலே வெளியரங்க கோலமாக்கி விட்டார். அதுவும் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எதிராக அவனால் என்ன பண்ண முடியாது? பிளான் போடவே முடியாது. ஆமென், ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மேலும் செய்திகளை காண நமது ஜீவவாசனை மினிஸ்ட்ரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தொடர்புக்கு 8610683644. வாட்ஸ்அப் தொடர்புக்கு 9843361231.
கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.